பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா 5ஆம் திருநாளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் குடைவரை வாயில் தீபாராதனை நடைபெற்றது. சுவாமியும் அம்பாளும் தனித்தனியே தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஆவணி திருவிழா 5ஆம் திருநாளான இன்று குடைவரை வாயில் தீபாராதனை மேலக்கோவிலில் வைத்து நடைபெற்றது. இதனையொட்டி முன்னதாக குமரவிடங்க பெருமான் மற்றும் வள்ளி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. குடைவரை வாயில் தீபாராதனையொட்டி சுவாமியும் அம்பாளும் தனித்தனியே தங்கமயில் வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் கோவிலில் பிரதான கதவு சாத்தப்பட்டது. அதே நேரத்தில் எதிர்ப்புறம் சுவாமி ஜெயந்திநாதர் கீழரத வீதி முகப்பில் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்ததும் எதிர் சேவைக்காக கதவு திறக்கப்பட்டது. பின்னர் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஜெயந்திநாதருக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை நடைபெற்றது. அப்பொழுது அங்கு திரண்டு இருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் முழங்கினர். தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் தங்கமயில் வாகனத்துடன் எழுந்தருளி 8 திருவீதிகளில் உலா வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் திருநாள் தேரோட்டம் செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெறுகிறது.